15 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை ஒரு மாணவன் வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பினால் கிடைக்கும் கூம்பின் வலைப்பரப்பு என்ன? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 140 டிகிரிக்கு கட் பண்ணி எடுக்கிறான். 140 டிகிரிக்கு கட் பண்ணி எடுத்து அதை என்னவா பண்ணுறான் அப்படின்னா கோணாக சுருட்டுறான். அப்படி கோணாக சுருட்டினா அப்படின்னா அந்த சுருட்டுறால அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வலைப்பரப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? என்ன சொல்கிறாங்க அவங்க? ஒரு சர்க்கிள் இருக்குது, நம்ம ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ஒரு டிகிரி கொடுத்தாலே நம்ம என்ன எடுப்போம்? வட்டக்கோண பகுதி அதானே நம்ம எடுத்துப்போம். அதுதான் இப்போ ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதுலேருந்து அவன் கட் பண்ணி எடுக்கிறான். அதை எடுத்து அதை ஒரு கோணை சுருட்டுறான். அதோட வலைப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன மீனிங்? இதோட ஏரியாவும் அதோட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே அர்த்தம். இதிலேருந்து எடுத்து தான் அதை சுருட்டுறான் அப்படின்னா இதோட ஏரியாவும் அதோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வட்டக்கோண பகுதி, அதான் செக்டா ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதோட ஏரியா கண்டுபிடிச்சோன்னா அதுவும் எது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? ஏரியாஸ் ஈக்குவல் டு θ/360 × πr². நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிள் 140 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ θ இருக்கிற இடத்துல 140 நான் போட்டாச்சு, /360 போட்டாச்சு. பையோட வேல்யூ 22/7, ஆர் 15 × 15. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதை 0க்கு 0 அடிச்சிருவோம். அடுத்து பார்த்தோன்னா 1 7 is 7, 2 7s are 14, 2 7s are 14. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 பேலன்ஸ் 1 18 வருமா? திரும்பி இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் இது 6 டைம்ஸ் வரும். திரும்பி பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ் வரும். இது என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 11 வந்துடும். அப்புறம் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? ஒரு 11 இருக்குது, ஒரு 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 275. அப்போ அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோள்ள கோன், அந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா 275 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேயா?